ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 4 2025 எக்ஸாம் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கான டென்டேட்டிவ் அஃபீஷியல் ஆன்சர் கீயும் விட்டுருக்குறாங்க. அதுக்கான சேலஞ்சு நேற்றோட நம்ம என்ன பண்ணிட்டோம், பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பிடிஎஃப் வந்து நம்ம கொடுத்து பண்ண வச்சுருந்தோம். நிறைய பேர் பண்ணிட்டீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குறைஞ்சபட்சமாக ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், கண்டிப்பாக ஆட் ஆகி தான் வரும்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக சொல்லியிருக்கிறோம். ஸோ போன வருஷமும் சொன்னால் அதேமாரி தான் வந்திருக்குது. ஓகேவா, சரி ரைட்டு. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 2025 குரூப் 4ல் விஏஓ அண்ட் டைப்பிஸ்ட், சாரி விஏஓ அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட், விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் ஓகேவா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. அது பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற விஷயத்த கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு கட் ஆஃப் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கட் ஆஃப் போடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஃபோர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட் பண்ணிக்கோ. இப்போ டென்டேட்டிவ் படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40 வந்திருக்கலாம். ஓகேங்களா, ஒரு 140. இப்போ டென்டேட்டிவ் ஆன்சருக்கு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த கொஸ்டின்ஸ் தப்பாக இருக்கும். ஓகேங்களா, அதேமாதிரி நீங்கள் எதிர்பார்க்காத கொஸ்டின்ஸ் ரைட்டாக இருந்திருக்கும். ஓகே, ஸோ அதெல்லாம் இப்போ பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போதைக்கு டென்டேட்டிவ் ஆன்சருக்கு இப்படி கிரேஸ் மார்க்லாம் எதுவுமே சேர்த்தாது. இப்போ ஒரு 140 இருக்குது அப்படின்னா அதோட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஆவரேஜாக 4 சேர்த்து இப்போதைக்கு உங்கள் மார்க் எவ்வளோ வைக்கலாம், 145. ஓகேங்களா, 144 வச்சுக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலிர் கொஸ்டின் கரெக்டாக இருக்கணும், நம்ம சொன்ன ஆப்ஷனில் இருக்கணும். அதேமாதிரி அந்த இந்திய தேசிய காங்கிரஸ், அதேமாதிரி டிபிஎஸ்பி, அந்த தி இந்து ஜி சுப்பிரமணியம், அந்த 4 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் கிளைமில் இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க கன்ஃபார்மாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த 4 கொஸ்டின் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மற்றதுக்கு எதுக்கு வரும் எதுக்கு வராதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் இந்த 4க்கு கன்ஃபார்மாக அவங்க கொடுத்து தான் ஆகணும். ஓகேவா, அதனால் இந்த 4 நீங்கள் இப்பயே ஆட் பண்ணிக்கோங்கன்றேன். 140 இருக்கிறவங்க 144. ஓகேவா, இப்போ என்ன உங்களுடைய மார்க்கும், அதாவது கொஸ்டின் 200க்கு எத்தனை கொஸ்டின் நீங்கள் அடிச்சிருக்கிறீங்களோ அதோட 4 கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, சேர்த்திக்கோங்க. ஓகேங்களா, இதை வச்சு தான் இப்போ என்னுடைய நீங்கள் கட் ஆஃபை நீங்கள் பார்க்கணும். இந்த 4 கிரேஸ் மார்க்கை சேர்த்துக்கிட்டு தான் என்னுடைய கட் ஆஃப் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா, கிரேஸ் மார்க்கை சேர்த்து தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா, ஸோ அதுதான் என்னுடைய கட் ஆஃப். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன் 150 to 150. ஓகேவா, அதாவது 145, 150, 155. ஸோ இந்த ரேஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதில் தான் வந்து வரும். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோயின்சைட் ஆகும், கட் ஆஃப் இந்த ரேஞ்சில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆரம்பத்திலே நான் வந்து சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, ஒரு 145லேருந்து 150 வரலும் போடலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம கிரேஸ் மார்க்கு இப்போ நான் சொன்னதுலேருந்து எந்த வித மாற்றுக்கிறதுமே இல்லை. அதுலேருந்து இப்போ நம்ம ஒரு 4 கொஸ்டின் நம்ம சேர்த்து சொன்னோமா, ஓகேவா, அதை தான் சேர்த்து இப்போ நான் 155 வரலும் இப்போ நம்ம கொண்டு வருது. ஓகேங்களா, அப்போ 150, 145, 150, 155. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் ஆட் ஆனதுக்கப்புறம் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இருப்பாங்க. ஓகேங்களா, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் இருப்பாங்க கிரேஸ் மார்க்கு ஆட் பண்ணதுக்கப்புறம். ஓகேங்களா, ஸோ இந்த 45ல் நிறைய இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதை விட கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா 150ல் இருப்பாங்க. அதை விட கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா 155 ப்ளஸில் இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இந்த 155 ப்ளஸில் கண்டிப்பாக ஒரு 500 ப்ளஸ் கண்டிப்பாக வருவாங்க கிரேஸ் மார்க் ஆட் ஆனதுக்கப்புறம். 155 ப்ளஸில் இந்த 150 அண்ட் ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 2000 ப்ளஸ் மேலேயே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, 2000 ப்ளஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த 145லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லவே தேவையில்லை. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருப்பாங்க. ஓகேங்களா, சரி ரைட்டு. இப்போ நம்ம சொல்ல போகிறதுக்கு நீங்கள் டைப்பிங் எதுவுமே நீங்கள் என்ன பண்ணிருக்கு தேவையில்லை, முடிச்சிருக்கு தேவையில்லை. இப்போ நம்ம சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்கன்னா விஏஓ அண்டு ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சொல்ல போகிறோம். ஓகேங்களா, ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட் நம்ம ஜென்ரல் கோட்டா. ஓகேங்களா, ஸோ அன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு பிரித்து காட்டியிருந்தேன். ஓகே, எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளவு, அதாவது எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத நான் என்ன பண்ணியிருந்தேன், ஆல்ரெடி உங்களுக்கு நான் பிரித்து காட்டியிருந்தேன். புரியுதுங்களா, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, சீட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா, ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, என்னென்ன எதுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று இது மட்டும் நான் உங்களுக்கு பிரித்து காட்டிடுறேன். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது மட்டும் நான் என்ன பண்ணிடுறேன், உங்களுக்கு பிரித்து காட்டிடுறேன். ஓகேங்களா, சரி ரைட்டு. இப்போ நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம கேட்டவரெலாம் இந்த கிரேஸ் மார்க் 4 ஆட் பண்ணதுக்கு அப்புறம், ஓகேங்களா, கிரேஸ் மார்க்கு 4 ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜென்ரல் கோட்டாவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 157. போன தடவை 169 இருந்தது. ஓகேங்களா, போன தடவை 169 இருந்துச்சு. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா 157 எதிர்பார்க்குறோம். ஓகேங்களா, 157 வந்து ஜென்ரல் கோட்டாவுக்கு நம்ம எதிர்பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 156 கொஸ்டினும், எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 156 கொஸ்டினும் நம்ம எதிர்பார்க்குறோம். ஓகேங்களா, இது எப்போ +4 கிரேஸ் மார்க்கு. ஓகேங்களா, +4 உங்களுக்கு 5 வரலாம் 6 வரலாம்.
ஓகேங்களா, அதை நம்ம இப்போ சொல்ல வரல. நான் ஆவரேஜாக 4 கிரேஸ் மார்க்கு ஆட் ஆனதுக்கப்புறமா இந்த கட் ஆஃப் நீங்கள் பண்ணிக்கணும். நீங்கள் ரிசல்ட் வரும்போது உங்களுடைய ரிசல்ட்டில் என்ன ஸ்கோர் பண்ணியிருக்கிறீங்கன்னு பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் இருக்கும் பார்த்தீங்களா, 200க்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 200க்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் எடுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை வச்சு இந்த கட் ஆஃப் எடுத்துக்கோங்க. இப்போ இருக்கிற டென்டேட்டிவ் படி இது கிடையாது. ஓகேவா, ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு கிரேஸ் மார்க்லாம் ஆட் ஆகி வரும்போது இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எத்தனை கொஸ்டின் 200க்கு போட்டிருக்கீங்களோ அதுதான் இது. ஓகேங்களா, இது இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஜேஇஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபாக நம்ம உணரலாம். ஓகேங்களா, ஜேஇஓக்கு வந்து நம்ம சேஃபாக இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஜென்ரல் கோட்டாவுக்கு கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா 157. ஓகேங்களா, அதே மாதிரி பிசி ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 156, எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 156. ஓகே, ஸோ இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஓகே, அப்படி இப்படி நம்ம பார்க்கும்போது எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 152. ஓகேங்களா, எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 152 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக 200க்கு 152 கொஸ்டின்ஸ் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி கம்மி, பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ 151. ஓகேங்களா, 151 அப்படிதான் வந்து வரும். ஓகேங்களா, எஸ்டிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 148 ரேஞ்சு. ஓகேங்களா, வேகன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது. வேகன்சி ரொம்ப எஸ்டி கம்மியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 148 ரேஞ்சு கண்டிப்பாக எஸ்டிக்கு வரும். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. பிசிஎம்மும் வந்து பார்த்தீங்கன்னா 150. ஓகேங்களா, பிசிஎம்மும் வந்து பார்த்தீங்கன்னா 150. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் வெஸ்டர்னுடைய கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு தான் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க நான் இப்போ நான் சொன்னது 3935 வேகன்சி இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3935 வேகன்சிஸுக்கு தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, நான் கிரேஸ் மார்க் 4 ஆட் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா, ஆனால் வேகன்சி டோட்டல் வேகன்சி வந்து இந்த 3935. ஓகேங்களா, 3935, அதாவது ஜேஏவிஓ 2200 சம்திங். ஓகேங்களா, ஸோ இதுக்கு தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா, வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறத பொறுத்து உங்களுக்கு கட் ஆஃப் வந்து குறையும். இன்க்ரீஸ் ஆகிறத பொறுத்து உங்களுக்கு என்ன ஆகும், கட் ஆஃப் குறையும். புரியுதுங்களா, நான் இன்க்ரீஸ் ஆகும்போது கட் ஆஃப் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நான் சொல்லியிருக்கிற கட் ஆஃப் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3935 இதுதான் இப்போ நம்ம கிட்ட இருக்குது. ஸோ இந்த இதுதான் நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி ஜேஏ விஓ வந்து பார்த்தீங்கன்னா 2200 ப்ளஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தான் இப்போ நான் கட் ஆஃப் சொல்லியிருக்கிறேன். ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு தான் நான் சொல்லியிருக்கிறேன். விஓ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்க் அந்த இப்போ என்ன இதுலேருந்து உங்களுக்கு வந்து இதுலேயே கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேவா, ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 அந்த மாதிரி இந்த இதுலேருந்து டாப்பில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இப்போ 157 இருக்கிறாங்கன்னா அதுலேருந்து ஏதோ டாப்பில் 160 ப்ளஸ்லாம் அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பில்லை. ஒரு 100 பேர் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ 165 அது மாதிரிலாம் போகிறது 170லாம் தொடரத்துலாம் ஆகவே ஆகாது. ஓகேங்களா, ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா யார் 1, 2 அதிகமாக இருக்கிறாங்களோ அவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா விஓ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஆனால் இந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா விஓ கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் பண்ண வேலை இதுதான். ஓகேவா, ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கும் விஓவுக்கும் இதுதான் என்னுடைய கட் ஆஃப். ஓகேங்களா, ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து நீங்கள் ஏதாவது தெரிவிச்சிங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது இதில் என்ன கருத்து சொல்லணும்னு நினச்சா நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ நான் இன்னையிலேருந்தே நான் உங்களுடைய இந்த கட் ஆஃப் பிடிஷனால தான் உங்களுக்கு நான் யாருக்குமே ரிப்ளை பண்ணல. நீங்கள் எவ்வளோ பேர் கேட்டீங்க எனக்கு கிடைக்குமா, இந்த மார்க் கிடைக்குமா, அந்த மார்க் கிடைக்குமான்னு நீங்கள் எவ்வளோ பேர் கேட்டீங்க. இப்போ கிரேஸ் மார்க் 4 மார்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நீங்கள் வந்து 7 கிளைம் பண்ணியிருப்பீங்க, 12 கிளைம் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் போட்டுட்டு இருக்காதீங்க. 4 ஆவரேஜாக ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நடக்கும். ஓகேங்களா, அதுக்கு மேலே வரது உங்களுக்கு அது இருந்துட்டு போகுது. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கம்யூனிட்டியோட கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கம்யூனிட்டி டைப்பிங் இருக்குதா, ஓகேவா, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக தெளிவாக கம்யூனிட்டி சொல்லி எனக்கு வந்து நீங்கள் உங்களுடைய மார்க் வந்து 200க்கு சொல்லுங்கள். 200க்கு இத்தனை கொஸ்டின், அதே மாதிரி இந்த கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க. நான் வந்து ஒவ்வொருத்தருக்குமே நான் என்ன பண்ணுறேன், ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், உங்களுடைய கருத்து தெரியுங்க. மீண்டும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.